என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு? கதை பேசலாமா? ஆமாங்க, இது வரைக்கும் எங்களை ஒரு ஃபன் வீடியோஸு ஷார்ட் ஃபிலிம்னு பார்த்துருப்பீங்க. இது எங்களோட நியூ சேனல். இங்கே வந்து நம்ம கதை பேசுகிறது எல்லாமே நான் பண்ண போகிறோம். புதுசாக நாங்கள் படிக்கிற புக்கு, எங்களுக்கு ரியல் லைஃப்பில் நடந்த ஸ்டோரி, நாங்கள் கேட்ட கதை அண்ட் நேரில் பார்த்த கதை, எங்களுக்கு நடந்த கதை எல்லாமே இதில் பேச போகிறோம். இதுவும் இல்லாமல் எங்களோட ஓன் ஸ்டோரிஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ போகலாமா? சரி, இன்னைக்கு என்ன பேச போகிறோன்னா பேய் கதை. பேய் கதையா? அதான் எதுவுமே சொல்லாமல் கூப்பிட்டு வந்து பேய் கதைன்ற சொன்னால் வரமாட்டேன். அது ஓகே, அது வேற விஷயம். இது என்னன்னா, சொல்லு. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, இல்லை நான் இந்த மாதிரி கேட்டேன், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதை பற்றி நீ சொல்லு. இது எனக்கு ஆனது கிடையாது. ஆக்சுவலாக வந்து இது எங்கள் தாத்தாக்கு நடந்தது. ரொம்ப அவரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்தது. அவருக்கு அது இருக்கும் ஒரு 1917 அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் நடந்தது. அப்போது நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். மீன்ஸ் அவருக்கு நடந்தது என்கிட்ட, நான் அவருக்கு நடந்த விஷயத்தினால நான் அதை கண்ணால் பார்த்துருக்கேன். அவருக்கு என்னென்னலாம் இம்பேக்ட் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த இதனால என்னென்ன இம்பேக்ட் ஆச்சு? அது எங்கள் தாத்தாக்கு நடந்ததுனால அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன இம்பேக்ட் ஆச்சு, அது கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமும் சரி, எங்கள் பாட்டி கூட இது நிறைய இம்பேக்ட்லாம் நடந்திருக்கு. அது வச்சு வேணா நான் சொல்கிறேன் எனக்கு நடந்தது. கரெக்டாக வந்து எங்கள் தாத்தா வந்து ஒரு அனல் மில் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அனல் மில் நிலையம்னா? அனல் மில் நிலையம்னா அதாவது கரண்ட்டை தயாரிக்கிறது, கரண்ட்டு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த இடத்துல வந்து எங்கள் தாத்தா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்கே இந்த நிலக்கரி எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அதில் வந்து வாட்டர் மேனாக இருக்கார். அதில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, எங்கள் தாத்தாவோட ஊர் வந்து விழுப்புரம். விழுப்புரம் டு அது என்ன ஏரியான்ட்டு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை. ஸோ அங்கேருந்து இங்கே வரைக்குமே எப்போவுமே ட்ராவல் பண்ணுவார். அங்கேருந்து இங்கே, அங்கேருந்து ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணுவார். அப்படி ட்ராவல் பண்ணுற சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஊருக்கு உனக்கு பொறுத்தாலே தெரியும் பொதுவாக எப்படின்னா, இப்போ 1917 நீ எடுத்துக்கிட்டேன்னா அந்த இடத்துல லைட்டே இருக்காது. நைட் டைமில் லைட் இருக்காது, மார்னிங்கும் லைட் இருக்காது, ஒரு மாதிரி இருட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சுற்றி இந்த சவுக்கு மரம், விழுப்புரம் நீ எடுத்துக்கிட்டாலே தெரியும், ஃபுல்லாக சவுக்கு மரம் போடுறது, காடா இருக்கும். அந்த விவசாயம் அதெல்லாம் மாதிரி இருக்கும், காடா இருக்கும். அந்த இடத்துல லைட்டே இருக்காது. இப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அவர் வேலை முடிச்சுட்டு வராரு, பஸ் இறங்குறாரு, வேலை முடிச்சு கொஞ்சம் அன்டைம் தான், ஓரளவுக்கு அன்டைம். இப்போ நார்மலாக வந்து நீ ரோட்ல ஒரு பொண்ணு பார்க்குற, அழுவுது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எடுத்துக்கோ, நீ என்ன எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவ? நார்மலாக என்ன ஆச்சு ஏதாச்சு? ஸோ அதே சுச்சுவேஷன் தான் வந்து அவரும் அந்த இடத்துல கிரியேட் பண்றாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றாரு. இந்த மாதிரி எனக்கு வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்க அந்த லேடி சொல்றாங்க, வீட்டில் சண்டை, இந்த மாதிரி வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா வந்து எப்படி அப்படின்னா, அவருக்கு வந்து ஊரில் கொஞ்சம் நிறைய, ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியல, கொஞ்சம் நிறைய இடம் இருக்கும், வீடு இருக்கும் தனித்தனியாக, அந்த மாதிரி இருக்க ஒரு ஃபேமிலி தான் அவருமே. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நைட் டைமில் இங்கே இருக்கக்கூடாது, உங்களுக்கு இது சேஃப்டி கிடையாது, இங்கே லைட்டும் இல்லை, எதுவுமே இல்லை, நீங்கள் வேணால் என்னோட இன்னொரு வீடு இருக்குது, அங்கே தங்கிக்குங்க, உங்களுக்கு எப்போ பிரச்சனை முடியுதோ அப்போ கிளம்புங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கூட கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இவங்க வந்து அங்கே போய் தங்கிட்டாங்க. தங்கிட்டு ஒரு மாதம் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு மாதம் வரையும் அவங்க போய் பார்க்கவே இல்லை, ஃபுட்டு கிட்ட எதுவுமே கிடையாது. அவங்க அந்த வீடை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என் தாத்தாக்கு வேலை இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வர்றதுக்கு அவர் கரெக்டாக இருந்தது. இவர் ஒரு மாதம் பார்க்கல. அண்ட் ஒரு மாதம் கழித்து போய் பார்க்க போகலாம், என்ன சுச்சுவேஷன் இருக்குது, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகலாம் அப்படின்னு போகிறாரு. எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு, சுச்சுவேஷன் எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. அண்ட் இவங்க பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. அவங்க மனசில் இருக்கிறது இவரும் மனசில் இருக்கிறது. நார்மலாக நம்ம பசங்களாலே அப்படி தானே, அவரும் அந்த காலத்தில் பசங்களாக தானே இருந்திருப்பாரு. ஸோ பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க, இவங்க என்ன நடந்தது, இவங்க லைஃப்பில் என்ன நடந்தது. ஸோ ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்க. ஒரு 3 மாதம் கழித்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனு நடந்துருச்சு. ஸோ ஊரில் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த சுச்சுவேஷன் நடந்து வந்துருச்சு. ஸோ இவர் வந்து மேரேஜுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, எல்லாமே பேசிட்டாங்க. மேரேஜ்க்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிவிட்டு, தாலி கீழி எல்லாமே வாங்கிட்டு மேரேஜ் நடந்துருச்சு கோயிலில். அந்த ஊரில் மண்டபம் அந்த மாதிரிலாம் ஸ்பெஷலிட்டி இல்லை, சும்மா ஒரு கோயில் மரத்து கீழே வச்சு தாலி கட்டி மேரேஜ் முடிஞ்சிருச்சு. மேரேஜ் முடிஞ்சு ஒரு 2 மாதம் அமோகமாக போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தாங்க. கொஞ்ச நாள் ஒரு மாதம் கழிச்சு, அப்போ வந்து உனக்கு தெரியும் ஃபோன் இருக்காது, லெட்டர் வசதி கூட இருக்காது. லெட்டர் போட்டால் ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும், ஏன்னா வேலையிலேருந்து கால் பண்ணிலாம் பேச முடியாது. ஸோ அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுவாங்க, பேசும்போது சொல்லியிருக்காராம், நான் வந்து இந்த டைமுக்கு வந்துடுவேன். தாத்தா வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, அந்த லேடி கிட்ட, நான் வந்து இந்த டைமுக்கு வந்துடுவேன். பாட்டி? ஆமாம், எக்ஸ் பாட்டி. ஓகே.
அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் இந்த டைமுக்கு வந்துடுவேன், நீ இந்த டைம் எனக்கு சுட தண்ணி போட்டு வச்சிரு, நான் வந்து குளிச்சுட்டு எல்லாத்தையும் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன், இந்த டைம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாரு. அவர் யூஸ்வலாக எப்படி வேலைக்கு போவாரோ வேலைக்கு கிளம்பி போயிட்டார். வேலைக்கு கிளம்பி போயிட்டு வரும்போது ஒரு டாக் வந்து அடிப்படுது ஊருக்குள்ள. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், ஒரு பொண்ணு வந்து நடமாடிச்சான், அந்த பொண்ணு ஏதோ ஒரு எப்படி சொல்றது, ஒரு குடும்பத்துல போயிட்டு அந்த குடும்பத்தையே கலைச்சிருச்சான். கடைசியில அந்த பொண்ணு பார்க்கும்போது வந்து அது பொண்ணே இல்லையா, ஏதோ ஒரு மோகினியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து அடிப்படுது. மோகினினா எப்படி இந்த மோகினினா- ஆம்பளைகள் எல்லாம் பார்த்து மட்டும் வருங்க அந்த மாதிரி? இல்ல மோகினினா எனக்குமே ஐடியா இல்ல. மோகினினா வந்து எங்க வீட்டுல கேட்ட வரைக்கும், தாத்தா பாட்டி சொன்னது வரைக்கும் வந்து எப்படின்னா, அது வந்து ஆசை தீராத யாராவது வந்து இருந்தாங்கன்னா அவங்க வந்து செத்து போயிட்டாங்கன்னா மோகினியா வந்து மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆச்சுன்னா, இந்த டாக்ஸ் எல்லாம் அவர் கேட்டுட்டு வராரு. சரி ஓகே, இப்படியெல்லாம் வந்து ஆயிருக்கா, நம்ம என்ன இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வராரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எப்படி சொல்றது, எல்லாம் வெளியே வந்து வாசல் இருக்கும். உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, இப்போ இங்க வாசல் இருக்கு, வெளியே வந்து கொஞ்சம் காலி இடம் இருக்கும், அந்த இந்த தின்ன மாதிரி தின்ன மாதிரி. இப்படி எப்படி பேக் சைட்ல ஜன்னல் இருக்கோ அதே மாதிரி வந்து இந்த திண்ணை பேக் சைட்ல ஜன்னல் இருக்கும். அவர் முடிச்சுட்டு வேலையை வந்து முடிச்சுட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு திண்ணையில உட்கார்றாரு. பின்னாடி ஜன்னல் இருக்கு. உள்ள சுட தண்ணி வச்சுட்டு இருக்காங்க. சுட தண்ணி எதுல வைப்பாங்க, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல கரண்ட் அடுப்பு, ஹீட்டரு, இந்த கேஸ் இதெல்லாம் வச்சு எடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாட்டி கால் அடுப்பு இருக்குல்ல, அடுப்புல வந்து காலை விட்டுட்டாங்க. காலை விட்டுட்டு அடுப்புல காலை வச்சுக்கிட்டு அவங்க சுட தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டு இருக்காங்க. அதாவது அடுப்புல காலை விட்டுட்டு அவர் இங்க பேகை வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு எட்டி பார்த்தவர் அந்த விஷயத்தை எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்காரு. அடுப்புல காலை விட்டுட்டு சுட தண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அவங்க காலை விட்டு சுட தண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்டு வந்தவருக்கு ஒரு ஷாக்கு, ஒருவேளை இது அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அவளுக்கு ஏதாவது மனநல பாதிக்கப்பட்டிருக்குமோ, நிறைய திங்ஸ் ஓடுது. இப்போ நார்மலாவே அந்த சுச்சுவேஷன்ல இருக்கவங்களுக்கு அப்படிதானே இருக்கும், என்ன நடக்குது, என்ன இதுவாகுது, என்ன சண்டையா இருக்கும், இல்ல வேற என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவருக்குமே அப்படிதான் போகுது. இல்ல ஆக்சுவலா அவங்க கால் விட்டுருக்காங்கன்னா இவர் பதறலையா? ஏன்னா இப்போ கால் விட்டுருக்காங்க. அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த ஸ்டோரி வேற அவர் கேட்டுட்டு வந்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு மோகினி போச்சான், குடும்பத்தை ரெண்டாக்கிடுச்சான், அது வந்து பொண்ணே இல்லையா, கடைசியில மோகினியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதை கேட்டார். இவர் வந்து உட்கார்றாரு, அந்த கதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு பேக் வைக்கிறாரு. பேக் வச்சு பார்க்கும்போது அந்த பாக்குறாரு அந்த விஷயத்த. என்ன இது காலு உள்ள இருக்கு, நார்மலாவே ஊர்ல இருக்க பீப்புள் தெரியும் மோகினி எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இது அதுவா இருக்குமா, இல்ல மனநல ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்குமா நம்ம தனியா விட்டு போறதுனால அப்படின்ற ஒரு திங் வந்துருச்சு. கதவை அப்படியே லாக் பண்ணிட்டு குடுகுடுன்ட்டு அவங்க அண்ணன் கிட்ட ஓடிட்டாரு. அண்ணன் வந்து எப்படின்னா ஊர்ல வந்து கொஞ்சம் பெரிய ஆளு, அவர் வந்து அவர்கிட்ட ஓடிட்டாரு. ஓடிட்டோடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி உள்ள இப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அப்புறம் இப்போ எங்க பாட்டி இருக்காங்கல்ல, எங்க பாட்டியோட அப்பா வந்து பிளாக் மேஜிஷியன். ஒரு சில விஷயம்லாம் வந்து கற்று வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி இது பண்ணும் அது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் மேஜிஷியன். அவர் எப்படி பிளாக் மேஜிஷியன் எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட வந்து இந்த பூசாரி அந்த மாதிரின்னு கூட வச்சுக்கேன், எனக்கு தெரியல எக்ஸாக்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பூசாரின்னு கூட வச்சுக்கேன். பிளாக் மேஜிஷியனா நார்மலா இந்த பில்லி சூனியம் செய்வன செய்வாங்க, ஆனா அவர் அப்படி கிடையாது, பூசாரின்ட்டு வச்சுக்கோ, இந்த மாதிரி பூசாரி இருக்கவங்க அப்படின்ட்டு வச்சுக்கோ. ஸோ அவங்க கிட்ட வந்து எங்க பாட்டி வந்து எப்படின்னா முறை பொண்ணு, இவங்க எங்கள் அண்ணன் கிட்ட போய் சொல்கிறாங்க. ஸோ முறை பொண்ணுக்கிட்டையும் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அவங்க கிட்ட சொன்னோடனே இந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட போயிட்டு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இவருக்கு நடக்குதான், என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் தெரியுது அது ஒரு மோகினி அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்லேயும் வந்து நிறையா பேசுகிறாங்க, அந்த கிட்ட போயிட்டு நீ போயிரு பண்ணிடு அப்படின்ட்டு ஒரு வீட்டில் அடைச்சி வச்சு பேசுகிறாங்க. வீட்டில் அடைச்சி வச்சு பேசும்போது எந்த சுட தண்ணி எங்கள் தாத்தா குளிக்கிறதுக்கு பை அப்படின்னாரோ அந்த சுட தண்ணி எடுத்து மேலே ஊற்றிக்கிட்டு, சுட தண்ணி வந்து எரிஞ்சதே கிடையாது. லைக் அது வந்து எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு நம்மளால ஹியூமன்னால எவ்வளோ வந்து ஒரு ஹீட் வந்து எடுத்துக்க முடியும், ஒரு தோல் வந்து நார்மலாக அதை எடுத்துக்கிற மாதிரி அந்த சுட தண்ணியை ஊற்றி தோலெல்லாம் உறிஞ்சு போச்சான். உறிஞ்சு போன ஒரு சுச்சுவேஷன்ல நின்றுட்டு இருக்காங்க, நான் என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. உறிஞ்சு போன தோல் திருப்பி ஹீல் ஆகுதான். அதுதான் அங்க நடந்த ஷாக்கான விஷயமே. இது ஆக்சுவலா எல்லாருமே பார்த்துருக்காங்க, இது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க, இன்னுமே உயிரோட இருக்காங்க. எங்க தாத்தாவோட அண்ணன் மட்டும், தாத்தா இப்போதைக்கு இல்லை, அவர் தவறிட்டாரு. ஸோ அவங்க பார்த்துருக்காங்க. இது எல்லாமே இவங்க சொன்ன கதை தான். எங்க பாட்டி பார்த்தது, எங்க தாத்தாவோட அண்ணன் பார்த்தது, இது எல்லாமே இவங்க சொன்னாங்க. உருகி திருப்பி அது ஹீல் ஆகுதான். அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, உனக்கு என்னதான் வேணும், என்னதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் போக மாட்டேன், எனக்கு எல்லாத்துல அவன் வந்து தாலி கட்டிட்டான், இனிமே அவன் என்னோடது, நான் இதெல்லாம் விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு.
அப்புறம் கொஞ்சம் நஞ்ச விஷயம்லாம் பேசி பூசாரி அதுதான் சொன்னால எங்கள் பாட்டியோட அப்பா வந்து பூசாரி, அவங்கள கூப்பிட்டு வந்து முடியெல்லாம் சுற்றி மரத்தில் ஆணி அடித்து கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டோரி எனக்கு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இந்த சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன்றதுக்காக கிடையாது. கரெக்டாக வந்து ஒரு 2021 இருக்கும். 2021 இந்த மழை டைம் தான், மழை சுச்சுவேஷன், மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த டைமில் வந்து ஹாலில் எல்லாம் படுக்க ஆரம்பிச்சிட்டோம். மொத்தம் 3 ரூமில் ஒரு ரூமில் தாத்தா படுத்துட்டு இருக்காரு, இன்னொரு ரூமில் பாட்டி இருக்காங்க. அவங்க பாட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இல்லை என்னால் உள்ளே ரொம்ப டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கு, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து படுத்துட்டாங்க ஹாலில். எனக்கு நார்மலாகவே ரூமில் தனியாக படுக்கிறதுக்கு கொஞ்சம் டர்ரு, அதனால் ரூமில் படுக்க மாட்டேன். ஸோ வெளியே வந்து ஹாலில் நானுமே படுத்துட்டேன், பாட்டியும் படுத்துட்டாங்க. அப்புறம் அப்பா வந்தார், அப்பாவுமே படுத்துட்டாரு. கொஞ்ச நேரம் வந்து ஒரு 1 மணி 2 மணி இருக்கும். அப்போது ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது. தாத்தா வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன பாட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பாட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு டோர் லாக்ல இருக்குது. ஆக்சுவலாக எப்போவுமே டோரில் வந்து லாக் பண்ணிடும், டோர் எல்லாமே லாக். டோர் எங்கள் தாத்தா தூங்கிட்டு இருக்க டோர். ஓகே, அதாவது அந்த ரூமோட டோர் லாக்ல இருக்குது. நானும் என்ன பண்ணிட்டேன், சரி லாக்ல இருக்குது, வேறு ஏதாவது தண்ணி கிணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் திறந்து பார்த்தேன். நார்மலாக படுத்துட்டு இருந்தார், டோரை மூடாமல் வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் திறக்கல, அது எப்பவுமே லாக்ல தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி எனக்கு தெரியாது. மேபி கொசு வரக்கூடாதோ அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நார்மலாக காமனாக தானே நம்ம டோருமே நம்ம லாக் பண்ணுறோம்ல, லாக்ல இருக்கு. நான் திறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அந்த ஸ்டாப்பர் வச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன், அந்த டோர் ஸ்டாப்பர் இருக்கும்ல அதை வச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன். அவர் உள்ளே படுத்துட்டு இருக்காரு. ஒரு கட்டில் கிடையாது, நார்மலாக அந்த பெட்டு நம்மளுக்கு இருக்கும்ல, அந்த கீழே போடுற பெட்டை வச்சு தான் வந்து படுத்துட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சவுண்ட் ஹையாக ஆரம்பிச்சது, ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாரு. கத்த ஆரம்பித்தோடனே என்ன பற்றி என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லை படு, அது ஒன்றும் இல்லை சரியாயிடுவார், தூக்கத்தில் ஏதோ புலம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கரெக்டாக ஒரு டைம் எக்ஸாக்டாக தெரியல, நான் எந்திரிச்சு பார்க்கும்போது 2 மணி. ஏன்னா நான் எந்திரிச்சு போயிட்டு என்ன ஆச்சு இந்த டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவர் வெளியே எப்படி வர்றாரு அப்படின்னா, அவர் காலை பிடிச்சி யாரோ தரன்னு வலிச்சிட்டு வந்து டோரை ஓப்பன் பண்ணி, மீன்ஸ் மெயின் டோரை ஓப்பன் பண்ணி அவர் வெளியே கலந்தார். ஆக்சுவலாக இப்போ இந்த 2021 சொல்கிறேன், 2021 இந்த நடக்குது எங்களுக்கு. மலையில் டோர் தானாக ஓப்பன் ஆகுது, மெயின் டோர் தானாக ஓப்பன் ஆகி அவர் வெளியே இழுத்துட்டு வந்து விட்டது. இது நீங்கள் பார்த்தீங்களா? இது என் கண்ணால் பார்த்தேன். நான் வெளியே படுத்துட்டு இருக்கேன், என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியுமே அப்படியே ஸ்டக் ஆகிட்டோம். இந்த மாதிரி ஆகுது. அன்னைக்குன்னு பார்த்து அது அமாவாசையா. இந்த கதையெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரியும். யூஸ்வலாகவே நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், பேய் இதெல்லாம் நம்ப மாட்டேன். அன்னைக்கு என் கண்ணால் அதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது இது வந்து உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு. அது வெளியே எடுத்துகிட்டு வந்து விடுது. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம் நாங்கள் இது பண்ணுவோம், இது செய்வோம், நான் எப்பவுமே டோர் லாக்ல தான் வச்சுருப்பேன், நீ பார்த்து திறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் அப்போ தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் என்னென்னா, எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போது வந்து அந்த போகமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு, ஸோ நீங்கள் ஆணி அடிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறமும் அவருக்கு என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து சொல்கிறாங்க, இப்போ நார்மலாகவே உனக்கு இந்த ஜின்னெல்லாம் பற்றி தெரியுமா? லைட்டாக கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஜின்னெல்லாம் வந்து நார்மலாக அந்த பச்சை கறி சாப்பிடும், எலும்பு சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி வந்து இந்த மோகினிக்குமே வந்து ஒரு சில ஃபேவரட் ஃபுட் இருக்கும். நீ வந்து அது செய்யணும், இது செய்யணும், அதோட ஃபேவரட் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தந்துடுறேன், பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மரத்தில் அதில் ஆணி அடித்தாங்களோ அந்த மரத்துக்கு கீழே எப்பவுமே வச்சுருவாங்க. ஆனால் அது வைக்கும் போதுமே சொல்லிச்சு, மாதத்தில் ஒரு வாட்டி நான் வந்து எல்லா அமாவாசை அப்பையும் இவன் கனவுல நான் வருவேன் அப்படி. நார்மலாக நம்ம காமனாக திங்க் பண்ணி பார்க்கும்போது, இஃப் இன்கேஸ் நம்ம ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னாலுமே, நம்மளுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, உனக்கு எனக்கும் எதுவுமே கிடையாது, நான் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகும் அந்த கனெக்டிவிட்டின்ட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? இப்போது ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாலும் சரி, இல்லை ஒரு ஸ்டோரி ட்ராப் பண்ணாலுமே சரி, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்டிவிட்டி நம்ம ஹார்ட்லேருந்து வரும்ல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வந்து அந்த மோகினி கூட எங்கள் தாத்தா குடும்பம் நடத்திருக்காரு. ஓகே, அந்த கனெக்டிவிட்டி அப்படின்றது போகாது. அதால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நம்ம எப்படி அதை பார்க்கும்போது ஒரு நம்ம எக்ஸோட ஸ்டேட்டஸை பார்க்கும்போது நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலையோ, அதே மாதிரி அதால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி சரி, இல்லை அமாவாசைக்கு ஒரு வாட்டி நான் கண்டிப்பாக வருவேன், ஒவ்வொரு அமாவாசையும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த முடியை இது பண்ணிட்டு இது எல்லாமே ஓகே. ஏன்னா அதை கட்டுப்படுத்த முடியல, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று தந்து தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா அது உயிருக்கே பிரச்சனை. ஸோ அப்படி தான் வந்து அதை கட்டுப்படுத்தி ஆணி அடித்து இதெல்லாமே க்ளோஸ் பண்ணது. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அந்த கதை ஒரு மாதிரி தான் கேட்கும்போது இருந்துச்சு. ஆனால் சொல்கிறேன், ஒரு கண்ணால் பார்த்துருக்கேன் அப்படின்னும் போது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல.
இவன் சொன்னது எல்லாமே என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சது. உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. மேபி உங்களுக்கு எதனா மோகினி பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை மோகினி விஷயமா உங்களுக்கு எதாவது தெரியும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை மோகினினா என்னன்னே தெரியாமல் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறோம். புதுசாக சேனல் ஆரம்பித்தவங்க எல்லாமே இது சொல்கிறது தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நைட் ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும்.